வணக்கம். பார்த்தேன், ரசித்தேன். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. இப்போ சமீபத்தில் பொன்னியின் செல்வன் பார்த்தோம். பொன்னியின் செல்வன் 1, 2, அயோத்தி, காந்தாரா இதெல்லாம் நிறையா பார்த்து ரொம்ப வரவேற்பு இருந்தது நம்முடைய யூடியூப் சேனலில். அதே மாதிரி பழைய எம்ஜிஆர் படங்கள் இதில் கூட பலர் கேட்டாங்க, எம்ஜிஆர் சிவாஜியை தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. எல்லாம் அது நிறைய படங்கள் இருக்குது. நான் என் நினைவுக்கு வந்த படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சுமை தாங்கி. அற்புதமான படம், ரொம்ப கருப்பு வெள்ளை படம் இது. இதனுடைய தயாரிப்பு கோவை செலியனும் கண்ணதாசனும் அதே மாதிரி விசாலாட்சி ஃபிலிம்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி இன்றைக்கி பாரத ராஜா பாலச்சந்தர்லாம் சொல்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நியூ வேவ் டைரக்டர்னு அழைக்கப்படுகின்ற ஸ்ரீதர் அவர்கள். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஸ்ரீதர் தான். இந்த படத்தோட இசை வழக்கப்படி MS விஸ்வநாதன் அவர்கள் தான். பாடல்கள் கண்ணதாசன். பாடினவங்க 2 பேர் தான், PB சீனிவாஸ் அதே மாதிரி ஜானகி. கேமரா யாருன்னா வின்சென்ட். எப்போவுமே ஸ்ரீதருக்கு பிடிச்ச கேமராமேன் அவர் தான், வின்சென்ட். கதை யாருடைய கதை? இதான் ஆச்சரியங்க. இது சிறை உலகில் பெரிய டைரக்டர் ஸ்ரீதர் பண்ணாலும் அவரே போல புகழ்பெற்ற எழுத்துலகில் சாதித்து கொண்டிருந்த ராகி ரங்கராஜன் அவர்களுடைய கதையை வாங்குகிறார். ராகி ரங்கராஜன் நம்ம சுஜாதாவுக்கு வெறு ரங்கராஜன், இவர் ராகி ரங்கராஜன். நான் அவரை சந்தித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான விஷயம். நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ராகி ரங்கராஜன் எழுத்துலகில் சிவாஜி. எழுத்துலகில் சிவாஜின்னா என்னென்னா, அத்தனை பேர்களில் அவர் எழுதுவார். மர்ம கதைக்கு ஒரு பேர், சரித்திர கதைக்கு ஒரு பேர், சமூக கதைக்கு ஒரு பேர், அதே மாதிரி பில்லி சூனியம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர், அந்த மாதிரி பேரில் எழுதுவார். இவருடைய கதை தான் இந்த சுமை தாங்கி. இவருடைய கதை நிறைய படமாக இருக்குது, வெளியே தெரியாது பல பேருக்கு. மகாநதி இவர் கதை தாங்க. நானும் கமல் அவர்களும் போய் ஒரு 3 மணி நேரம் ராகி ரங்கராஜனை பேட்டி எடுத்திருக்கோம். எங்கே அவர் வீட்டிலே வச்சு சென்னையில். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த படத்துக்கு வருவோம். இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே பெரிய பெரிய ஹீரோக்கள். அதாவது அந்த காலத்தை புகழ்பெற்றிருந்த ஜெமினி கணேசன், முத்துராமன், பாலாஜி, VS ராகவன், சாரங்கபாணி, நாகேஷ் இவங்க எல்லாருமே இதில் முக்கியமான பாத்திரத்தில் வருவாங்க. அதே போல் பெண் பாத்திரங்கள்னு பார்த்தா தேவிகா, அவங்க தான் கதாநாயகி. எல் விஜயலட்சுமி டான்ஸில் பெண்ணி எடுப்பாங்க. ஆடலுடன் பாடலை கேட்டுன்னு ஆடுறாங்கல்ல, அவங்க தான். ஆச்சரியம், இந்த டான்ஸே ஆடிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பாட்டு, காதல் பாட்டுக்கு டூயட் பற்றி தான் ஆடுவாங்க எல் விஜயலட்சுமி. அதே போல் இன்னும் பல நடிகர்கள்லாம் மற்றும் பலருங்கிற மாதிரி நிறைய வருவாங்க. CID சகந்தரெல்லாம் கூட இருப்பாங்க. சரி, இந்த படத்தை பார்த்தேன், ரசித்தேன்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை அப்படி ஒரு அற்புதமான கதைங்க. அதாவது எடுத்த உடனே அந்த ஒரு வீட்டை காட்டுவாங்க. அந்த வீடு மகிழ்ச்சியினுடைய இருப்பிடமாக இருக்கும். அப்பா ஓய்வு பெற்ற சாரங்கபாணி, தங்கச்சி எல் விஜயலட்சுமி, மூத்த மகன் முத்துராமன், இளைய மகன் ஜெமினி கணேசன். மூத்த மகன் முத்துராமனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் கூட்டு குடும்பம். எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா இருக்கோம். சீக்கிரம் டிஃபன் முடிச்சிட்டு ஒரு சீட்டு போடுவோம். ஏ பாபு, கம் ஹியர். இப்போ அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு இதை காட்ட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தம்பி படிக்க போவார், யார் ஜெமினி கணேசன் காலேஜுக்கு போவார். அவருக்கு நண்பர்கள், வழக்கப்படி நம்ம நாகேஷ் மற்றவங்கெல்லாம் அவருடைய நண்பர்களாக வருவாங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், ஏன்டா குணத்துக்கா விரும்புற பொண்ணு நாட்டுல ஒருத்தி கூட இருக்க மாட்டாளா? ஐயோ பாவம். நீங்க வேணா பாருங்கடா, ஒரு நாள் எனக்கும் ஊதுவான். இப்போ இந்த குடும்பம் இப்படி போயிட்டுருக்கப்ப இவருக்கு காதல் ஏற்படும். யாரை காதலிப்பார் அப்படின்னா தேவிகா. அவங்க யாருன்னா, அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சருடைய பொண்ணு. அப்பா கேட்டா யார் வந்ததா சொல்றது? நான் அவருடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட், பேர் பாபு. இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் டியூஷன் படிக்கலாம் போவார். அப்படி போகிறபோது அவர்களுக்குள்ளே காதல் ஏற்படும். அந்த காதல் ஏற்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளே ஏற்படுற அந்த காதலுக்கான அந்த பாட்டு புதுமாக எடுத்திருப்பாங்க. அதாவது எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா அப்படிங்கிற பாட்டு. இது அந்த காலத்தில் மேட்டூர் டேமில் எடுத்திருப்பாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது சென்சார் போர்டில் மாட்டிக்கிடுச்சான். பருவத்தின் கேள்வின்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்களாம். அப்புறம் நீங்கள் பாட்டை பாருங்களேன். பாட்டை பார்த்திங்கன்னா, அப்போ கேட்டிங்கன்னா, எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதிலன்னு சொல்லடி ராதா அப்படின்னு வரும். கேள்வி பதிலாகவே பாட்டு அமையும். எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா.
முதல் 20 என்பது என்னடி ராதான் ஒரு வார்த்தை கூட வரும், அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா ராஜா ராஜா. இது இவங்களுக்குள்ள காதல் ஏற்படும். இந்த காதல் சரியான நிலைக்கு வந்து திருமணத்துக்கான ஏற்பாடு அளவுக்கு வந்து ஏறத்தாழ அவங்க அப்பா விஎஸ் ராகவனும் ஒத்துக்கிடுவார். சரி, இந்த பக்கம் மகிழ்ச்சியான குடும்பம், அந்த பக்கம் மகிழ்ச்சியான காதல். இந்த வீட்டுக்குள்ளேயே எல் விஜயலட்சுமி அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தரை காதலிப்பாங்க. அவர் யாருன்னா தெலுங்கு நடிகர் ஸ்ரீநாத்னு அவர் பேர். படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறேன்? கல்யாணம் செய்துக்கு போறேன். பொண்ணு பார்த்தாச்சா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கு? அவர் யாருன்னா இந்த அன்னை படத்துலலாம் வருவார், மகாவிஷ்ணுவாலாம் நடிப்பார், தெலுங்கில் ரொம்ப புகழ்பெற்ற ஹீரோ. அவர் தான் இதில் இவங்களை காதலிக்கிறவர் வருவார். அவங்க பாடுற பாட்டு டூயட் பாட்டு அருமையாக இருக்கும். மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு அப்படின்னு வந்து ஒரு வேகமான பாட்டு, அதுக்கு தான் அவங்க அற்புதமாக ஆடுவாங்க. மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. இந்த பாட்டு அதே இடத்துலயே எடுத்திருப்பாங்க. சரி, இந்த 2 பாட்டு அரைச்சா இப்போ இந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல. 2 காதல் காமிச்சாச்சு. 2 காதல் எது? ஒன்று தங்கச்சியும் ஸ்ரீநிதன் காதலிக்கிறது, இந்த பக்கம் தேவிகாவும் ஜெமினி கணேசன் காதலிக்கிறது. ஏறத்தாழ எல்லா கல்யாணமும் நெருங்கி வர்ற நேரத்தில் கதையில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வரும். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே சோகமாக வருவார் முத்துராமன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னான்னு கேட்பாங்க. வேலை போயிடுச்சு. என் வேலை போயிடுச்சு அப்படிம்பார். வேலை போயிடுச்சா அப்படின்னோடனே அதிர்ச்சியில் எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? உடனே தம்பி சொல்லுவார், சரி நான் நாளையிலேருந்து படிக்க போகல, நான் இன்னிலிருந்து காலேஜுக்கு போக போறது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. நீ யாருக்காகவும் பார்க்க வேண்டியது, மனசுக்கு திருப்தியா எப்போ வேலை கிடைக்குதோ அப்போ நீ வேலையில் சேர்ந்தா போ. அண்ணன் வீட்டில் இருப்பார், வீடு கஷ்டத்துக்குள்ளாயிரும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த சிரமங்களுக்கு நடுவில் இவர் வேலைக்கு போவார். வேலைக்கு போகிறப்ப இவர் என்னென்ன பாடுபடுறாரு, எத்தனை சங்கடங்களை இவர் தாங்குறாரு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் கூட என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவருக்கு உதவி பண்ணுறதுக்காகவே நாகேஷ் வருவார். அவர் நாகேஷோட யார் வருவா அப்படின்னா பாலாஜி ஒரு தொழிலதிபர் மாதிரி வருவார். அவர் வந்து நேரம் எங்கே வருவார்னா தேவிகாவுடைய வீட்டுக்கு வருவார். விஎஸ் ராகவனை பார்த்தோன்னே, அடடே தம்பி நீயா, நீ தூரத்து உறவுப்பா, இங்கே வா அம்மா பாரு இவரை பாரு அப்படின்னோடனே அவருக்கு தேவிகா மேலே காதல் ஏற்பட்டுரும். விஎஸ் ராகவனுக்கும் ஒரு இது இருக்கும், சரி நம்ம பிள்ளையை எப்படி கொடுத்தா நல்லதுன்னு. இப்போ இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நாகேஷ் சொல்வார், நம்ம ஃப்ரெண்டு தான் இவர், ஜெமினியை சொல்லி நம்ம ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பாலாஜி சொல்லுவார், கவலைப்பட வேண்டாம், நம்ம இதில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கண்டிப்பா தேவை. அந்த உத்தியோகத்தை உன் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. நிஜமாவா? நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர், 450 ரூபா சம்பளம். பாபுக்கு மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் தெரியுமா? நாளைக்கே உன்னை ஆபீஸுக்கு கூட்டி வர சொன்னாடா. என்னடா சந்தோஷம் தானே? யூ லைக் இட்? சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இதை கேட்டுக்கிட்டே இருப்பார் முத்துராமன் உள்ள. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, சரி நீ வேலைக்கு போகிற, நான் இனிமேல் உன் கையை எதிர்பார்த்து வாழணும். காலத்துக்கு நீயே சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? என்ன அப்படி கேட்குறேன்? அப்படி இப்படின்னு சொல்லுவார். என்ன நான் ஏன் என்ன சொல்கிறீங்க? தம்பி சம்பாதிக்கிறான், இவன் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறான்னு என் காது படவே பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் இந்த வேலையை நீ எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பார். உன் ஸ்நேகிதன் சொன்ன வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தா என்ன? நீ மனசு வச்சா செய்யலாம் பாபு. சரி அப்படின்ட்டு இவர் உடனே என்ன பண்ணுவார், அண்ணனுக்காக நேராக போய் எனக்கு பதிலாக எங்கள் அண்ணனை வேலைக்கு சேர்த்துக்கணும். அதனால் என்ன, உங்கள் வீட்டில் யார் வேலை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, பாலாஜி சொல்லிடுவார். அண்ணா இப்போ இந்த கதாநாயகன் முதல்ல தன்னுடைய படிப்பை இழப்பான், அடுத்தது தன்னுடைய வேலையை அண்ணனுக்காக இழப்பான், மூணாவதாக ஒரு பெரிய சோகம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் அந்த வீட்டுக்காகவும் ஜெமினி கணேசனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணை அவங்க அப்பா பேசி முடிச்சிடுவார். ரொம்ப சந்தோஷம், எதுக்கும் தம்பி வந்துடட்டும், அவனே ஒரு வார்த்தை கேட்டு. அவன் என்னடா கேட்கறது, நம்ம சொன்னா வேண்டாம் சொல்ல போறான். பேசி முடிச்சுட்டு, நீ அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு 20,000 ரூபா தர்றாங்க, 2 லட்சம் சொத்து இருக்குது, உனக்கு வேலை தர்றாங்க, அதனால் நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். இஷ்டப்படி அவர் சொல்லுவார், ஐயோ நான் தன்னுடைய காதலை வெளியே சொல்லாமல் தவிப்பார். இல்லை நீ பண்ணித்தான் ஆகணும், அதெல்லாம் முடியாது. எல்லாருமா சேர்ந்து அவரை போட்டு குழப்புவாங்க.
நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, நான் உன்னை படிக்க வச்சேன்ல, நான் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு அண்ணன் கோவிப்பார். தங்கச்சி அழுவா, அப்பா வருத்தப்படுவார். இப்போ இவர் தான் காதலை இழக்க வேண்டிய சூழல். நேராக போய் தேவிகாட்ட சொல்லுவார், என்னுடைய காதலை நான் வந்து இப்படி இழக்க வேண்டிய சூழல் இருக்குது, என்னுடைய குடும்ப சூழல்னு சொல்லி அழுவார். அவங்க ரொம்ப கடுமையாக கோவிப்பாங்க. நான் இன்னொருத்தையும் மணக்க சம்மதம் கொடுத்துட்டேன். துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் மூன்றாவதாக ஒன்று என்ன, காதலும் போச்சு. இந்த காதலும் போன நேரத்தில் அவருடைய அந்த ஏகாந்த நிலையை பாடுற பாட்டுக்கு பாருங்க. இந்த படம் ஓடுனதுக்கு காரணம் அதாங்க. என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இந்த பாட்டில் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் கண்ணாசன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். பறவை கூடு சின்னது தான், அதில் மான் கூட வாழ முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். அந்த பாட்டை ஷூட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா கடற்கரையில் இரவு நேரத்தில் அந்த தெரு லைட்டில் போகிற மாதிரி எழுதிருக்கோம். இதில் ஸ்ரீதர் சொன்னாராம், இதில் அட்மாஸ்பியராக அதாவது 4-5 கார் போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே. நாசன் சொல்லியிருக்காரு. அதனால் என்ன, என்கிட்ட 14 கார் இருக்குது, என் காரை அனுப்புகிறேன். 10க்கு மேலே கார் வச்சுருக்காரு. அதை ஏன் அனுப்புனாராம், இதே இடத்துல தான் நான் சென்னைக்கு பிழைக்க வந்தப்போ இந்த மண்ணில் படுத்திருந்தேன், எனக்கு மறுநாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழல். இன்றைக்கி நான் எடுக்கிற படத்தில், நான் எழுதுகிற பாட்டில் என்னுடைய கார்கள் பவனி வரட்டும் அப்படின்னு அந்த கார் அனுப்பினாராம். அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ காதல் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே பாலாஜி கேட்ட உடனே அவங்க அப்பா சம்மதிச்சிருவார். தேவிகாவை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துவாங்க. இந்த ஜெமினி கணேசனுக்கு பார்த்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவார், ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாம விட்டேன், என் பெண்ணுக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் வரும், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். உடனே ஜெமினி அப்பா சொல்லுவார், சாரங்கமணி இதெல்லாம் பெருசாங்க, கல்யாணம் ஆனால் சரியாக போகும், விடுங்க. எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியா போயிடுது. அப்பா இந்தாங்க 2000 ரூபா செக் வச்சுக்கங்க, நான் போய் பாய்க்கு பணத்தை அனுப்புகிறேன், கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. இதில் ஒரு பெரிய திருப்ப என்ன தெரியுமா, அந்த மணப்பெண் யாருன்னு கேட்டால் தேவிகாவோட தோழி. அப்போ எனக்கு கல்யாணம் அவர் சொன்ன உடனே அவர் ரொம்ப கேலி பண்ணுவாங்க. தேவிகா வந்து உங்களை கேலி பண்ணி ஒரு பாட்டு கூட பாடுவாங்க. ராதைக்கேற்ற கண்ணனோ சீதைக்கேற்ற ராமனோ கோதைக்கேற்ற கோவலன் யாரோ அப்படின்னு அந்த பாட்டு கேலி பண்ணி பாடுற அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பாடுவாங்க. ராதைக்கேற்ற கண்ணனோ சீதைக்கேற்ற ராமனோ. திருமண நாள் குறித்து ரெடியாகி எல்லாம் சரியானோடனே அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இங்கே பாரு நீ காதலிச்சேன்னு சொன்னியே அவனுக்கு கல்யாணம், இதை பற்றியா அப்படின்னொடனே அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா, பாபுமா, பாபு. அப்போ அந்த நேரத்தில் அந்த மணப்பெண் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மணப்பெண் வந்து தன்னுடைய தோழி தான் தெரிஞ்சோடனே கேட்பாங்க, கல்யாணத்துக்கு ஏன் தாமதமாக வந்தேன்னு கேட்பாங்க. அப்போ ஒன்றும் சொல்லாமல் தேவிகா போயிடுவாங்க. கூட இருக்க தோழி சொல்லுவாங்க, எப்படி சந்தோஷமாக இருப்பா, இப்போ உனக்கு பார்த்துருக்காங்களே மாப்பிள்ளை, அவரை காதலிச்சதே அவங்க தான் தெரியுமா உனக்குன்னு சொன்னோடனே அந்த பெண் அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுவா. அப்படியே படியில் உருண்டு வந்து கீழே ஃபிட்ஸ் வந்துருங்க. மணவரை நின்று போகும், கல்யாணம் நின்று போகும். இப்போ இந்த பெண்ணும் இல்லை, ஏற்கனவே இருந்த பெண்ணும் இல்லை. இதுக்குள்ளே தங்கச்சி தான் கல்யாணத்துக்காக பணம் வேணுங்கிறதுக்காக அதையும் தேடி கொடுக்க சொல்லுவாள், அதையும் தேடி கொடுப்பாப்புல. இவ்வளவு சிக்கல்கள் நடக்கும். இப்போ எனக்கு அண்ணனுக்கு வேலை கிடச்சிரும், தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிரும், தங்கச்சி வீட்டுக்காரரான அந்த மச்சனுக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சுருப்பார், எல்லாருடைய துயரத்தையும் போக்கியிருப்பார். இனிமே தான் வாழ வேண்டாம்னு நினைப்பார். அந்த நேரத்தில் தான் அற்புதமான பாட்டு ஒன்று வரும். அவருடைய அந்த நிழல் எந்திரிச்சு பாடுற மாதிரி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த பாட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா,
திருச்சியிலேருந்து புறப்பட்டு வந்த அவர் பேர் ரங்கராஜன் வாலி. சினிமாவுக்காக பாட்டு எழுத பல பாடுபட்டார், பல படங்கள் எழுதினார். ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கல. இனிமேல் அந்த அவருடைய நண்பர் கோபாலகிருஷ்ணன், அவர் நடிகர் தான், நாகேஷ், எல்லோரும் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவோன்னு பையன் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. அந்நேரம் பார்த்து பிபி சீனிவாஸ் இந்த பாட்டை பாடினவர் வந்தாராம். என்ன வாலி, எங்கே கிளம்பிட்டேன்? இல்லை, இனிமேல் என்னால் சென்னையில் பிழைக்க முடியாது, நான் போகிறேன். சரி, நீ போகிறதுக்குள்ளே ஒன்று செய். இன்றைக்கி நான் ஒரு படத்துக்கு பாட்டு பாடிட்டு வந்தேன். அந்த பாட்டை கண்ணாசன் எழுதியிருக்காரு. எனக்கே அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. நான் பாடுறேன், நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிபி சீனிவாஸ் அந்த ரூம்குள்ளே உட்காந்து இந்த பாட்டை பாடுறாருங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே வாலி யோசிச்சாராம், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. இந்த பாட்டு அவரை மாற்றுச்சு. டக்குன்னு டிக்கெட்டு கிழிச்சு போட்டார். திரும்பி முயற்சி பண்ணார். 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினார். அது இருக்கட்டும். இந்த பாட்டு வர்றப்ப அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக எடுத்திருப்பாங்க. வெறும் இருள் ஒளி இருள் ஒளி இவ்வளோ தான் பாட்டில். இன்னொரு ஜெமினி கணேசன் வந்து பிரகாசமாக அதை பாடிக்கிட்டே இருப்பார். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச போது தேவிகாட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்க. அவர் வந்து தன் குடும்பத்துக்காகத்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போனார். இப்போ கல்யாணம் நின்று போச்சு. உடனே தேவிகா நேர ஓடி போய் பாலாஜிகிட்ட, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத மாற்றுங்க, நம்ம அவரை காப்பாற்றணும், அவர் தற்கொலை முயற்சி போனாலும் போயிடுவார் அப்படின்னு சொன்னோடனே பாலாஜியும் சரின்னு சொல்லிட்டு, இது எனக்கு தெரியாது, நான் அப்பாட்ட சொல்லிடுறேன், உங்களை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த படத்தில் ஆச்சரியம் வில்லனே கிடையாது. அதான் ஆச்சரியம். எப்படி சிலப்பதிகாரத்தில் வில்லனே இல்லையோ அதுபோல் இதுலேயும் வில்லனே கிடையாது. கெட்டவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே நல்லவங்க. பாலாஜி நல்லவர், அவங்க அப்பா நல்லவர், இவங்க அப்பா நல்லவர், எல்லாருமே நல்லவர். சூழல் மனிதனை எப்படி ஆக்குதுங்கிறது தான் படத்தோட விஷயம். இப்போ இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றப்ப வீட்டை விட்டு போயிடுவார் ஜெமினி. எங்கே போனார்னே தெரியாமல் எல்லோரும் அலறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஒரு கடிதம் வரும். அந்த கடிதத்தை முத்துராமன் படிப்பார். அதில் ஜெமினி தோன்றி பேசுகிற மாதிரி வரும். நான் போகிறேன், ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன். நான் எல்லாத்தையும் இழந்தேன்னே குடும்பத்துக்காக, என்னை பற்றி யாருமே கவலைப்படல, நீ நான் இருந்து என்ன செய்ய சொல்லிட்டு அவர் கிளம்புவார். இவ்வளோ தான். அந்த அதில் இருக்க அட்ரஸை பார்த்துட்டு, அது கொடைக்கானல்னு போட்டிருக்கோம், கொடைக்கானலுக்கு ஓடுவாங்க. யார் யார்? முத்துராமன், அதே போல் தேவிகா, தேவிகாவுடைய அப்பா பாலாஜி, எல்லாருமே ஓடுவாங்க. ஓடுனா என்ன ஆனார், என்ன முடிவாச்சு, இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இதை நான் சொல்லிடலாம், நீங்களும் பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஆனால் ராஜரங்கராஜன் ஒரு சொன்னார், அந்த படத்தில் வர்ற கிளைமாக்ஸ் நான் வைக்கலை, நான் என்னுடைய கதையில் வேறு மாதிரி வச்சுருந்தேன், ஆனால் படத்தில் அதை வச்சு ஜெயிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னார். படத்தோட கிளைமாக்ஸ் என்ன, கதாநாயகன் என்ன ஆனார், படம் அப்படியே நிற்கும், அந்த பாட்டோடு முடியும். மயக்கமாக கலக்கமாக பாட்டு திருப்பி போடப்படும், அவ்வளோதான். என்ன ஆனார், படத்தை பாருங்கள். நான் பார்த்தேன், ரசித்தேன், நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.